على سلطان إبراهيم إسمي إلى خير البرية انتمائي الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத்தும் கருணையும் ஸலாம் எனும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றாத கருணை ரஹ்மத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 30வது நோன்பை நோற்று இந்த ஜும்மாவுடைய தினத்திலே, ஜும்மாவுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நாடி தேடி ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் நம்மை விட்டும் இன்றைய மகரிபோடு சூரியன் மறையக்கூடிய நேரத்தோடு ரமலான் நம்மை விட்டும் கடந்து செல்கிறது. அப்படி கடக்கும் பொழுது நம்மவர்கள் அனைவர்களுடைய, நம்முடைய மனைவி மக்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலகில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தையும் முழுவதுமாக மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி நம்மை விட்டும் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்தை மன்னிப்பதற்காகவே, சொர்க்கவாதியாக ஒருவரை மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் ரஹ்மத்தாக கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் ரமலான் மாதம். அந்த ரஹ்மத்துடைய மாதத்திலேயும் அதை அடைந்தும் ஒருவர் பாவம் அந்த ரமலான் கழியும் பொழுது பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு நாசம் என்றார்கள். சொர்க்கத்தினுடைய வாசலாக இருப்பவர்கள் தாய் தந்தை. அந்த தாய் தந்தையை அழைத்து கொண்டும் இருவரையோ ஒருவரையோ அவர்களை அழைத்து கொண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்தால் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு உள்ளே நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தையை அடைந்தும் ஒருவர் சோனவாதியாக மாறவில்லை என்றால் நாசம் என்றார்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்துக்கே அருட்கொடை. அவர்களுடைய பெயரை சொன்னால் சுப்ஹானல்லாஹ், உலகிலேயே அல்லாஹ்வுடைய பெயருக்கு என்ன மகத்துவம் இருக்கிறதோ அதற்கு அடுத்த 2வது அந்தஸ்தாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயருக்கு அவ்வளோ அற்புதம். எனவே நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால், ஸலவாத்து சொன்னால் ரஹ்மத்து கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு மகஃபிரத்து கிடைக்கிறது, தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. அப்படி இருந்தும் ஒருவர் பெயரை கேட்டும் சலாம் சொல்லவில்லை என்றால், ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் நாசம்தான் என்று சொன்னார்களே. கண்ணியமானவர்களே, உலகிலே எத்தனையோ நபர்கள் ஒரு பேருக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கும். நான் இன்னாருடைய வம்சத்தை சேர்ந்தவன், நான் இந்த பரம்பரையை சேர்ந்தவன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், என்னுடைய தந்தை இந்த பதவியிலே இருக்கிறார், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார் என்று ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பவர் இருக்கும். யாரிடம் சொல்கிறோமோ அவருக்கும் இந்த பெயரை அவர் அறிந்திருந்தால், அந்த அளவுக்கு பிரபல்யமாக இருந்தால் அந்த அளவுக்கு தாக்கமும் இருக்கும். உலகிலேயே அல்லாஹ்வுக்கு அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருக்கல்லவா, சுப்ஹானல்லாஹ், அது மிகவும் மகத்தானது. எத்தனையோ சில ஜின்களுடைய பெயர்களை சொன்னால் அதை விட சின்ன ஜின்கள் எல்லாம் தன்னை தாக்க வந்தால் இந்த பெயரை சொன்னால் இது பெரிய தாதாவாக இருக்கிறது, அவருடைய தொடர்பில் இவர் இருக்கிறார் என்று அந்த சின்ன ஜின்கள் எல்லாம் பயந்து செல்லும். இது ஜின்களுடைய உலகம், ஷைத்தானுடைய உலகம், ஜின்களுடைய உலகம். அந்த ஜின்னுடைய பெயரை சொல்லும் பொழுதே மற்ற ஜின்னுகள், குட்டி ஷைத்தான்கள் எல்லாம் பயப்படுகின்றன என்றால் அகிலத்துக்கே அருட்கொடையாக வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருடைய மகத்துவம் என்னவாக இருக்கும்?
எனவேதான் நாயகத்துடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு முடிந்தவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சூட்ட வேண்டும். நாயகத்துடைய பெயரை சூட்டப்பட்ட ஒரு நபர் நரகிலே அல்லாஹ் நுழைய விடாமல் காப்பாற்றி விடுவான். அவர் மௌத்தாவதற்கு முன்பு மிகப்பெரிய நல்லவராக தக்வாதாரியாக மாறி ஆஷிகே ரசூலாக நாயகத்தை காதலித்த அல்லாஹ்வின் உயிரை விட நேசித்த நல்லடியாராக மாறி வஃபாத்தாகக்கூடிய சூழ்நிலை ஒரு தௌஃபீக்கு வாய்ப்பு அவருக்கு ஏற்படும் என்பதாக அர்த்தம். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அனைத்து அமல்களையும் தரஜாவையும் உயர்த்துவதற்காக, நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக, உடலிலே உண்டான கொழுப்புகளை கரித்து அதையெல்லாம் கரைத்து சுத்தமாக்குவதற்காக, கல்பிலே உண்டான பாவ கரைகளை எல்லாம் அழித்து ஒளிமயமாக மாற்றி நம்முடைய நஃப்ஸை அடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து, சுபஹான் அல்லாஹ், இந்த நோன்பு அடுத்த 11 மாதத்திற்கு இதனுடைய தாக்கம் இருக்கும். எனவே தான் அடுத்த பரதான நோன்பு அடுத்த வருடம் வருகிறது. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய இறுதி நாளிலே நாம் வீட்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ரமலானுடைய இறுதியிலே செய்ய வேண்டியது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரமலானுடைய மாதத்தை, அந்த சிறப்பை எல்லாம் பேசிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கின்றான். வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நாம் இந்த நோன்பை உங்களுக்கு விதித்தது, உங்களுக்கு கடமையாக்கியது என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அந்த எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். வலிதுக்மிலுல் இத்தத, எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். 29ஓ 30ஓ எந்த எண்ணிக்கையில் அந்த மாதம் இருக்கிறதோ அந்த ஒரு மாதம் முழுவதும் பரிபூர்ணமாக நோக்க வேண்டும். 1ஆம் நோன்பு, 27ஆம் நோன்பு, கடைசி நோன்பு வைத்தால் 30 நோன்பு என்பதாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு அப்படி ஆகிவிடக்கூடாது. எனவே எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், இந்த நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததல்லவா? இந்த வாய்ப்பு நீங்கள் நினைத்ததால் கிடைக்கவில்லை. மாறாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை உள்ளத்திலே போட்டதின் காரணமாக, அவனுடைய பயத்தை போட்டதின் காரணமாக, அவனுடைய முஹப்பத்தை போட்டதின் காரணமாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நோன்பு ஈமான் கொள்வது எப்படி பெரிய வாய்ப்போ அதுபோன்று ஈமான் கொண்டவர்களில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு அந்த உண்டான ஆற்றலை கொடுத்தான், ஈமான் பலத்தை கொடுத்தான், உடல் சக்தியை கொடுத்தான். எனவே அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வை தக்பீர் நாதம் முழங்க வேண்டும். எனவே தான் பெருநாளுடைய அந்த பிறை பார்த்ததிலிருந்து இன்று மகரிபிலிருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற திக்ரை, இந்த தக்பீரை அதிகமாக மொழிய வேண்டும். அல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படித்தான் முடிக்கின்றான். நோன்பை பற்றி, நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதனுடைய சிறப்பு எல்லாம் சொல்லிவிட்டு, எனவே இந்த எண்ணிக்கையை நீங்கள் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வைப்பதற்குண்டான ஈமான் பாக்கியத்தை கொடுத்ததற்காக நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் நாதம் சொல்லி நன்றி செலுத்த வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் பரிபூர்ணமாக நன்றி செலுத்திய நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை கொடுத்திருக்கிறோம். எனவே அதிகமாக தக்பீர் நாதம் முழங்க வேண்டும். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே, நான் என்னுடைய திறமையால் இந்த நோன்பை நோக்கவில்லை. அல்லாஹ் தான் பெரியவன், அவன் தான் தௌஃபீக்கை கொடுத்தான், இதற்குண்டான புகழும் அவனுக்கே உரியது. நோன்பு வைத்தேன், நான் வைத்தேன், நான் வைத்தேன், நான் தொழுதேன், நான் விழித்தேன், நான் சதக்கா செய்தேன், நான் என்ற வார்த்தையே சுபஹான் அல்லாஹ் ஈமானுக்கு எதிரான வார்த்தை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார்கள்.
அப்படி தட்டும் பொழுது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை வேறு ஒரு சஹாபி வந்து கதவை தட்டுகிறார்கள். தட்டும் பொழுது நாயகம் கேட்டார்கள், மன் அன்த, நீ யார் என்பதாக கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது அன அன என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அன அன, நான் தான், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. உடனே நாயகம், கோபமே இல்லாத நாயகம் சத்தியத்திலே கோபப்படுவார்கள். அசத்தியத்தை பார்க்கும் பொழுது நாயகத்துடைய கண்ணெல்லாம் சிவந்து விடும், சப்தமெல்லாம் உயர்ந்து விடும். ஒரு படையை எச்சரிக்கை செய்வதை போன்று குத்துபா செய்வார்கள் என்பதாக வருகிறது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு உடனே கோபப்பட்டார்கள். என்ன அன அன என்பதாக சொல்கிறீர்கள்? அன அன என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். நான் தான் என்ற வார்த்தை எவ்வளவு அகங்காரத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் தான் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரே ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான். இரண்டாவது, யார் என்று கேட்டால் அங்கு பேரை சொன்னால்தான் கேட்ட கேள்விக்கு பிரயோஜனம் இருக்கும். மாறாக அன அன என்று சொல்வதனால் கேட்ட நோக்கமும் நிறைவேறாது, பெருமையினுடைய அடையாளமும் அதில் வந்து விடுகிறது. எனவே இப்படி சொல்லாதீர்கள், அன அன என்பதாக சொல்லாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து பேசினார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இன்று மகரிபிலிருந்து தக்பீர் நாதம் முழங்குவோம், நாளை பெருநாள் தொழுகை வரை முழங்குவோம். ஹஜ்ஜி பெருநாளிலே தான் பிறை 9 ஆரம்பித்து 5 நாட்கள், 5வது நாள் அசர் வரை, 13வது பிறை வரை, அசர் வரை தக்பீர் நானும் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்லுவோம். இந்த தக்பீர் நாம் எப்பொழுதெல்லாம் பிறை பார்த்ததிலிருந்து எப்பொழுதெல்லாம் போகிறோம், வருகிறோம், வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், வெளியேறுகிறோம், மேட்டிலே ஏறுகிறோம், பள்ளத்திலே இறங்குகிறோம், ஒவ்வொரு நேரமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை, பயங்கரமான தாக்கம் உண்டான மந்திர சொல். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜின்னுடைய பெயரை சொன்னவுடன் அதை விட சின்ன ஜின் பயப்படுகிறது என்றால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது உலகமே பயந்து நடுங்கி விடாதா? அந்த ஈமானோடு, தாக்கத்தோடு, உள்ளத்தோடு உளமாற சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கி சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் செல்லும் பொழுது ஒரு வாளை மாட்டிவிட்டு மரத்துடைய நிழலிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்தார், இறை மறுப்பாளர். வாளை எடுத்துக்கொண்டு நாயகம் படுத்திருக்கிறார்கள். முஹம்மதே, இப்பொழுது என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்பதாக வாளை ஓங்கிக் கொண்டு அவர் மிரட்டி கேட்கிறார். நாயகம் சொல்ல கொஞ்சம் கூட பயப்படவில்லை. நபிமார்களுடைய ஈமான், சுப்ஹானல்லாஹ், அது போன்று நாமும் ஆக வேண்டும். ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த மாமின் தாப்பத்தின் இல்லாஹு ஆகிரும் பிநாசியத்திஹா, உலகில் உண்டான எந்த உயிரினமும் அதனுடைய உன்னற்றி ரோமம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. எந்த பாம்பும் அது நினைத்தால் கொத்த முடியாது, அது நினைத்தால் ஒரு அடி எட்டி வர முடியாது, பின்வாங்க முடியாது. எல்லா உயிரினுடைய முன்னற்றி ரோமம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. எனவே எந்த பயமும் நாயகத்திற்கு இல்லை. உடனே சொன்னார்கள், யார் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவார் என்று கேட்டவுடன் அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ், கையெல்லாம் நடுங்கி விட்டது. கேள்வி கேட்டவருக்கு வாள் நடுக்கத்திலே கீழே விழுந்து விட்டது. அது வேறு சம்பவம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர், என் மனைவி மக்களை விட, என்னுடைய சொத்து சுகத்தை விட, எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ்வே பெரியவன். நிம்மதியை கொடுக்கக்கூடிய சக்தி பொருளாதாரத்திற்கு இல்லை, வியாபாரத்திற்கு இல்லை, மனைவி மக்களுக்கு இல்லை, வீட்டிற்கு இல்லை, இரவுக்கு இல்லை. அதெல்லாம் ஒரு காரணம். அது இருந்தும் நிம்மதியை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் ஆக்க முடியும். எனவே மனைவி மக்களை விட, சொத்து சுகத்தை விட, எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன் என்று நாம் நோன்பு வைத்த பிறகு அந்த பெருநாள் தினத்தில் கூறுகிறோம் என்றால், யா அல்லாஹ், நாங்கள் நோன்பு வைத்தது உன்னுடைய கிருபையினால், உன்னுடைய பிச்சையினால், உனக்கே எல்லா புகழும், நீயே பெரியவன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த நன்மையை செய்வதற்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த பாவத்திலிருந்து தப்பித்து தவிர்த்து கொள்வதற்கு எந்த யுக்தியும் இல்லை. எல்லாம் உன்னுடைய உதவியை கொண்டே தவிர எதுவும் இல்லை யா அல்லாஹ். இதுதான் ஈமான். இதை வளர்ப்பதுதான் நோம்பினுடைய முக்கியத்துவம். நோம்புல குறிப்பாக 2 விஷயம் வரும். நோம்புல 2 விஷயம் வரும். ஒன்றாவது இஹ்சான் என்ற ஒரு தன்மை வரும். இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா?
ஈமான், இஸ்லாம், இஹ்சான், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தீன். தீன் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் மூணும் சேர்ந்திருக்க வேண்டும். ஈமான் மட்டும் இருக்கிறது, இஸ்லாம் இல்லை, தீன் பரிபூர்ணமாகவில்லை. ஈமானும் வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மலக்குமாருடைய வேதத்தினுடைய மறுமையை, கபரை எல்லாம் நம்புவதும் இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய 5 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு தன்மை வர வேண்டும், அதற்கு பெயர் இஹ்சான். இதுதான் வலிமார்களுடைய சிஃபத்து, வலிமார்களுடைய தன்மை. எல்லா நொடியும் வலிமார்களுடைய ஈமான் அதுவாகவே இருந்தது. அன்தாகுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ வணங்கும் பொழுது எந்த ஒரு செயலை, நல்ல விஷயத்தை செய்தாலும் எல்லா நேரமும் நீ அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வணங்க வேண்டும். கஅன்னக தராஹு, நீ அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அந்த தரஜா வரவில்லை என்றால் அவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்திலாவது வணங்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நான் இப்பொழுது பேசுகிறேன் என்றால் நான் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய பிச்சை, அல்லாஹ் தான் பேச வைக்கிறான். இந்த நாக்கிற்கு இவ்வளவு வேகமாக அசைக்கக்கூடிய, இந்த சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை, பல்லுக்கு இல்லை, உதட்டிற்கு இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் தான் என்னை பேச வைக்கிறான், அல்லாஹ்வுடைய சக்தியாக இருக்கிறது. நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிவிடக் கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமாக போய்விடும், மாறாக ஷிர்காக போய்விடும். அல்லாஹ் தான் என்னை பேச வைக்கிறான், அல்லாஹ் தான் என்னை கேட்க வைக்கிறான். நாவுக்கு சுவையை உணரக்கூடிய சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். என்னுடைய பல்லு அது நிற்பதற்கு சக்தி இல்லை, அதை அல்லாஹ் நிப்பாட்டி இருப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். பூமியிலே முளைகளாக அல்லாஹ் தஆலா பூமியை தடுத்து காக்கக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதுபோன்று பல்லை அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கிறான். அவன் எந்த நேரத்தில் கட்டளை இடுகிறானோ அது விழுந்து விடும், அது சக்தி இழந்து விடும். எனக்கு எந்த சக்தியும் இல்லை, ஒரு புருவத்தினுடைய ரோமமாக இருந்தாலும் என்னுடைய சக்தியிலே, என்னுடைய திறமையிலே, ஆற்றலிலே, என்னுடைய யுக்தியிலே கிடையாது என்பதுதான். எனவே நீ வணங்கும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று வணங்க வேண்டும். இதுதான் இஹ்சான் என்பது. அந்த தன்மை, அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற தன்மையை நோன்பு ஒரு மூமினுக்கு பரிபூர்ணமாக தருகிறது. அது இருந்தால் மட்டும்தான் அவர் கண்டிப்பாக நோன்பு 30 நாட்களும் 29 30 இந்த மாதம் 30 நாட்களை நோன்பு வைத்திருப்பார். ஏனென்றால் தனிமையில் இருக்கும் பொழுது தாராளமாக என்ன வேண்டாலும் சாப்பிடலாம். கதவை அடைத்துக் கொண்டு வீட்டிலேயோ எங்கேயோ தனிமையில காட்டிலே சென்று சாப்பிடலாம். ஆனால் நோன்பு வைத்தவர், நீயத்து சொன்னவர், நான் நோன்பு வைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக என்று நினைத்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய தனிமையில் இருந்தாலும் சாப்பிட மாட்டார், பருக மாட்டார். என்ன காரணம்? அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் ஒரு நொடியும் யாரும் தப்ப முடியாது. இதுதான் இஹ்சானுடைய தன்மை. அந்த தன்மை தான் ஈமானுடைய உச்சகட்டம், வலிமார்களுடைய சிஃபத். அந்த தன்மையை தருவதுதான் நோன்பாக இருக்கிறது. எனவேதான் எல்லாவற்றிற்கும் கூலியை மலக்குமார்கள் எழுதுகிறார்கள். நோன்புக்கு மட்டும் கூலியை நானே கொடுக்கின்றேன். நோன்பு என்பது இப்ப இன்னஹு லீ வா அனா அஜீஸு பிஹி, அது எனக்குரியது என்பதாக அல்லாஹ் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அற்புதமான, உயர்ந்த, உன்னதமான, தன்னிகரற்ற ஒரு இபாதத்தாக நோன்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா அத்ல லஹு, நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அற்புதமான சிறந்த உயர்ந்த அமலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டவுடன் சுப்ஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா அத்ல லஹு, அதுக்கு நிகராக வேறொரு ரிவாயத்தில் லா மிஸ்ல லஹு, அதுக்கு ஒப்பாக வேற எந்த அமலும் இல்லை. நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு எப்படி நிகர் இல்லையோ அதே போன்று அல்லாஹ்வுடைய சிஃபத்தை எடுத்து நடப்பதுதான் இந்த நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ் சாப்பிட மாட்டான், அல்லாஹ் குடிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை நாம் எடுத்து பிடிக்கின்றோம். எனவே தான் இந்த நோன்பு எனக்குரியது, என்னுடைய செயல்பாட்டுக்குரியது. மற்ற எல்லா அமல்களும் அடியார்களுடைய நம்முடைய செயலை போன்று ஒத்திருக்கும். தொழுகையாக இருக்கிறது, நிற்கின்றோம், தக்பீர் கட்டுகிறோம், குனிகிறோம், சஜிதா செய்கிறோம்,
தொழுகை இல்லாத நேரத்தில் ஒருவர் எழுந்து நிற்பார், அமருவார், குனிவார், படுப்பார். எல்லா அமல்களுக்கும் அது அடியார்களுடைய செயலுக்கு சம்பந்தப்பட்டது. நோன்பு மட்டும் அல்லாஹ்வுடைய செயலுக்கு சம்பந்தப்பட்டது. எனவேதான் நோன்பு எனக்குரியது. அப்படிப்பட்ட உயர்ந்த நோன்பை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நோற்றோமை என்றால் நம்முடைய சக்தி அல்ல, அல்லாஹ்வுடைய பிச்சையினால். எனவே அதற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீயே பெரியவன், நீயே பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற அர்த்தம் தான் இந்த தக்பீர் நாதம் முழங்குவதனுடைய தாற்பயமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபிலிருந்து ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை ஆரம்பமாகிறது. ரமதான் முடிந்து ஷவ்வால் மாதத்திலே பிறை 1. இன்றைய மகரிபிலிருந்து பெருநாளுடைய இரவாகவும் இருக்கிறது. பெருநாளுடைய இரவு அன்று யார் இபாதத்தில் ஈடுபடுகிறாரோ சுப்ஹானல்லாஹ், எல்லா மக்களுடைய ஈமானும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மௌத்தாகிவிடும் என்பதாக இருந்தால், பெருநாள் தினத்தை இரவிலே யார் இபாதத்திலே கழிக்கிறாரோ, திக்ரிலையும் துஆவிலையும் தொழுகையிலையும் கழிக்கிறாரோ அவருக்கு உள்ளம் ஒரு காலம் மௌத்தாகாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 இரவுகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த இரவு. அதிலே ஒன்றுதான் இந்த 2 பெருநாளுடைய இரவு. அது ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும், இந்த நோன்பு பெருநாளாக இருக்கட்டும். இன்றைய மகரிபுடைய இரவை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. கூலி கொடுக்கக்கூடிய நாள் இரவு, அடுத்த நாள் பகல், எல்லாமே. இத்தனை நாள் நாம் பரீட்சை எழுதி கொண்டு இருந்தோம், கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருந்தோம். கேட்டதற்குண்டான ரிசல்ட், அதற்குண்டான கூலியை, நன்மையை, ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை என்னென்ன கேட்டோமோ எல்லாவற்றையும் கொடுத்து அதுக்கு பரிசளிப்பு விழாதான் இந்த பெருநாள். அந்த பரிசு நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அந்த நாளையிலே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, எல்லா மூமினும் ஒன்று சேர்ந்து அந்த பரிசளிப்பு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நல்ல விளைவிக்கங்க. 3 விதமான பெருநாள். ஒன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், 2வது ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்ஹா, 3வது ஒரு பெருநாள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மாவுடைய தினம். அந்த 5 இரவிலே கட்டுப்பட்டது 2 பெருநாளுடைய இரவு. 3வது வியாழக்கிழமை மகரிபிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை ராவு மிகவும் மகத்தானது. அது வாரம் வாரம் வருவதனால் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆக கண்ணியமானவர்களே, 5 கடமைகளை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அந்த 5 கடமைகளில் 3 கடமை குறிப்பிட்ட நேரம் உண்டானது. அதில் ஒன்று ஹஜ்ஜி என்ற கடமை ஹஜ்ஜுடைய மாசத்திலே நிறைவேற்றுவோம். பல ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு சென்று அவர்களுக்கு உண்டான எல்லா தேவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று மற்ற நம்முடைய நாடுகளில் ஊர்களில் எல்லா மக்களுக்கும் துஆ செய்து அவர்கள் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்றார்கள். அன்று பிறந்த பாலகனாக மாறினார்கள் ஹாஜிகள். எனவே அந்த நாளை உலக மக்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜினுடைய கூலியாக, சந்தோஷ நாளாக அல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாளை ஆக்கி வைத்திருக்கிறான். நோன்பு பெருநாளாக ஆக்கியதற்கு காரணம், நோன்பு என்ற கடமை அல்லாஹ்வுடைய 5 கடமைகளில் ஒன்று. அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர்கள் பாராட்டப்பட்டு பரிசளிப்பு கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வாக இருப்பதனால் அல்லாஹ் அதை பெருநாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். 3வது ஒவ்வொரு வாரமும் தொழக்கூடிய ஜும்மா தொழுகை. அணிதினமும் 5 வேளை தொழுபவர்களுக்கு இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா பரிசளிப்பு நாளாக, பெருநாளுடைய நாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்போ 3 கடமை வந்துவிட்டது. ஒன்று ஹஜ்ஜி, நோன்பு, தொழுகை. 2 கடமை இருக்கிறது. ஒன்று கலிமா, அடுத்து ஜக்காத்து. 2க்கு பெருநாள் இல்லையே. கலிமா என்பவர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் வருவது கிடையாது. ஒருவர் உள்ளத்தில் அல்லாஹ் புரட்டுகிறான் என்றால், ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வருகிறது என்றால், யாருக்கு எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. எவர் எந்த நேரத்தில் ஈமான் கொள்கிறாரோ அந்த நாள் அவருக்கு பெருநாளான நாள். அவருக்கு அதைவிட சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. அன்று பிறந்த பாலகனாக ஆகிறார் ஈமான் கொள்ளக்கூடியவர். எனவே தான் புதிதாக ஈமான் கொண்டால் அவரை நாம்
முசாபஹா செய்து முஆனகா செய்து எனக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்க வேண்டும். ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனாக உண்மையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி சென்ற ஹாஜிகள் திரும்புவதை போன்று 90 வயதிலே எல்லா அநியாயம் அட்டூழியம் செய்துவிட்டு ஒருவர் ஈமான் கொண்டால் அன்று பிறந்த பாலகனாக ஆகிவிடுகிறார். எனவே அவர் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். அவரை உயர்ந்த அந்தஸ்திலே பார்க்க வேண்டும். கலிமா என்பது எல்லா மக்களும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது கிடையாது. எனவே அவர்களுக்கு அதை ஒட்டுமொத்தமான பெருநாள் தினமாக ஆக்கவில்லை. அடுத்து ஜக்காத் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளிலே மாதத்திலே எல்லோருக்கும் கடமையாகாது. ஒருவருக்கு பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே வருவது திடீரென்று ஜனவரி மாதத்திலே வரலாம், சிலருக்கு ஏப்ரல் மாதத்திலே வரலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதங்களிலே வரும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த பெருநாள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் என்பது அல்லாஹ் நம்முடைய இந்த நோன்புக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இந்த பெருநாள் தினத்தன்று நாம் அதிகமாக செய்ய வேண்டியது, ஒன்றாவது அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் மகரிபில் இருந்து இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சதகத்துல் ஃபித்ர் தொழுகைக்கு ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும். இந்த இரவே கொடுக்கலாம், குறிப்பாக பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுத பிறகு கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அது பொது சதக்காவாக ஆகிவிடும். அந்த நன்மை கிடைக்கும், சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிய நன்மை கிடைக்காது. சதகத்துல் ஃபித்ர் என்பது முக்கியமான ஒரு இபாதத், சரி கயிர், அதையும் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக பெருநாள் இந்த நோன்பு பெருநாளுக்கு வரும் பொழுது உணவு தயாராக இருந்தால் கொஞ்சமாவது சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். நோன்பு வச்சு வச்சு பழகி தண்ணி தாகம் எடுக்காது, பசி எடுக்காது, ஒன்றுமே எடுக்க மதியம் வரையும் சாயந்தரம் வரையும் இருக்காது. ஒரு மாதமாக உடல் நாம் இப்படியே பழக்கப்படுத்தி, எனவே பசி எடுக்கவில்லை என்றாலும் அதுக்காக நல்ல உணவை சாப்பிட சீக்கிரம் சமைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் சண்டையும் போடக்கூடாது மனைவி மக்களிடத்தில். மாறாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவை சாப்பிடணும். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தையாவது சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். எனவே இந்த ஈதுல் ஃபித்ர் அன்று நாம் ஒரு பேரித்தம்பழமாவது குறைந்தபட்சம் சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். அடுத்தபடியாக பாதையை மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் வீட்டுக்கும் பள்ளிக்கும் செல்லும் பொழுது ஒரு பாதையில் செல்லுங்கள், திரும்பி வரும் பொழுது வேற பாதையிலே வாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு நவவி இமாம் பல காரணத்தை சொல்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு பாதையும் நாம் பெருநாளுக்கு செல்லும் பொழுது ஐவேளை தொழுகைக்கு நாம் செல்கிறோம், ஒவ்வொரு பாதையும் சாட்சி சொல்லும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஊர் முழுவதும் இறங்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். எல்லா மலக்குகளுடைய அந்த ரஹ்மத்து நமக்கு கிடைக்க வேண்டும். ஊர் முழுவதும் இறங்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலே இறங்கக்கூடிய ரஹ்மத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையிலே சென்று வேற ஒரு பாதை இருந்தால் அதிலே திரும்பி வருவது. இரண்டாவது காரணம், செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தக்பீர் சொல்லிக்கிட்டே வரணும். குறிப்பாக வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இன்று மகரிலிருந்து ஆரம்பித்து விட வேண்டும். அது முடியவில்லை என்றால் பெருநாளுக்கு வீட்டிலே புறப்பட்டதிலிருந்து பள்ளியாசல் வரும் வரை, நம்ம தொழுகை நடத்தும் வரை தக்பீர் நாளும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரை எல்லா தெருவுகளிலையும் நாம் ஒளிந்ததாக ஆக வேண்டும். எல்லா தெருவும் மறுமையிலே சாட்சி சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இவர் என் மேலே நடந்து வந்தார் என்பதாக. மூன்றாவது காரணம் சொல்கின்றார்கள் நவவி இமாம், ஒருவர் ஒரே பாதையில் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தால் அந்த பாதையில் உள்ள ஏழை எளியவர்கள் மட்டும்தான் தெரியும். வேறொரு பாதையிலும் வரும் பொழுது அந்த தெருவில் யாரெல்லாம் ஏழை எளியவர் இருக்கிறார் என்பது இவருக்கு புலப்படும். அவருக்கு உதவி செய்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். எனவே அந்த காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவிருக்கிறார்கள். அவித்தார்வதில் ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய எல்லா ரஹ்மத்தும் எல்லா இடத்திலே இறங்கக்கூடிய ரஹ்மத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, நாம் கண்டிப்பாக பெருநாளுக்கு வரும் பொழுது சுன்னத்து தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வயதானவங்க வீரை சுற்றி இன்னொரு சுற்றி அதுக்குள்ளே மயக்கடிச்சு கீழே விழுந்து வஃபாத்தாகி கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் அஜர்த்து தான். இன்னும் ஜும்மாவில் அப்படி பேசினார்னு ஆகிடக்கூடாது. முடிந்தவரை அதற்குண்டான இது நம்ம செய்ய வேண்டும். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு பேரப்பிள்ளை சொல்கிறாங்க, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நத்தய்யப பி அஜ்வத மா நஜிதுஹு ஃபில் ஈத். பெருநாள் அன்று நாம் நல்ல முறையில் குளித்து விட்டு இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல சிறந்த உயர்ந்த ஆடையை புது ஆடையை அணிந்து கொண்டு, ஆடை இல்லவில்லை பணம் இல்லை என்றால் அதற்காக அதாவது ஊரான் விட்டு கோடையை பிடிச்சி உமா பேரில் பாத்தியா ஓதுனா நண்பன்டா அம்மா பேரில் பாத்தியா ஓதி
ஆட்டை சேவலை அறுத்து இறைச்சி கொடுத்தா நன்மை அப்படின்றவன ஊரா வீட்டு கோழியை பிடிச்சி அறுத்தாப்லையும் அது மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம இடத்துல ஹலாலான முறையில் இருந்தால் ஹலாலான முறையிலே நம்முடைய உணவை நம்முடைய அந்த புத்தாடையை வாங்கி அணிந்து கொள்வது. அதே போன்று இருக்கக்கூடிய நறுமணத்திலே 2-3 அத்தர் இருந்தால் அதில் எது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறதோ, விலை உயர்ந்ததாக நல்ல நறுமணமானதாக இருக்கிறதோ அதை பூசிக்கொண்டு செல்லுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதான் உடைய கடைசி ஜும்மாவாக இருக்கிறது. ஜும்மாவே பரக்கத்தானது. அதுவும் ரமதான் மாதத்தில் ஜும்மா என்பது மகத்தானது. அதே போன்று ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஜும்மா என்பது மகத்தானது. சங்கையான 4 மாதங்கள் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இது போன்ற 4 மாதத்திலே வரக்கூடிய ஜும்மா என்பது மகத்தானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சபையிலே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய காபாவிலே, மக்காவிலே, மதினாவிலே, பகதாதிலே, உலகத்திலே எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய நாதாக்கள் நல்லடியார்களின் பொருட்டால் இந்த ரமதான் கழியும் பொழுது நம்மவர்கள் அனைவருடைய உலகில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் பரிபூர்ணமாக மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக அனைவர்களையும் ஆக்கி நம்மை விட்டும் இந்த ரமதான் கடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.